வணக்க மக்களே, சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய மழை தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பகுதிகளில் இப்போது மழையானது பொழிகிறதா, மழைப்பொழிவானது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணியும் தெரிவிங்க. மற்ற நபர்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தளவு தொடங்கி இப்பொழுது அதிரடியாக மழை பொழிவானது இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பரவலாக தமிழகம் முழுவதுமே, குறிப்பாக கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் தெருக்களில் தண்ணீர் தேங்கக்கூடிய அளவுக்கு மழைப்பொழிவானது அதிகமாக இருக்குது. குறிப்பாக வேதாரண்யத்தில் 15 சென்டிமீட்டருக்கும் மேலே மழைப்பொழிவானது இருந்து ஒரு பயங்கரமான மழையே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் வடகிழக்கு பருவமழை இப்போது மெதுமெதுவாக தீவிரம் அடைஞ்சிட்டு வருது. நேற்றைய தினம் நாகப்பட்டினத்தில் பல இடங்களில் மழையானது வெளுத்து வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காலை 8:30 மணியிலிருந்து மாலை 6 மணி வரையிலான 9.5 மணி நேரத்தில் மட்டுமே நம்ம சொன்ன மாதிரி வேதாரண்யத்தில் 17.5 சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது பதிவாகியிருக்கு. சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்குமே பல இடங்களில் கனமழையானது இருந்துட்டு வருது. வானிலை தொடர்பான அனைத்து அறிவிப்புகளுமே தொடர்ந்து வெளியிட்ட வண்ணம் தான் இருக்காங்க. பல இடங்களில் கன முதல் மிக கனமழை வரைக்குமே பெஞ்சக்கூடிய காட்சிகளும் நம்ம பார்த்துட்டு வரோம். சில இடங்களில் விட்டு விட்டு இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைப்பொழிவும் இருந்துட்டு வருது. குறிப்பாக சென்னையில் மழைப்பொழிவுகள் விட்டு விட்டு இருந்தாலும் தென் மாவட்டங்கள், கடற்கரையோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மழைப்பொழிவானது அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலைமையில தான் நாகப்பட்டினத்தில் பல இடங்களில் மழை வெளுத்து வாங்கியிருக்கு. கீழ்வேலூர், திருக்குவள்ளி, வேதாரண்யம் உள்ளிட்ட தாலுகாக்களில் காலையிலிருந்தே மழைப்பொழிவானது இருந்துட்டு வருது. வேதாரண்யத்தில் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிக அளவு மழைப்பொழிவும் தமிழகத்தில் பதிவாகியிருக்கு. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா அதனை தொடர்ந்து தலைஞாயிறுவில், கோடியக்கரை உள்ளிட்ட அந்த நாகப்பட்டினத்தினுடைய பகுதிகளில் மழைப்பொழிவானது அதிகமாக இருக்குது. இதனை தொடர்ந்து தான் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினாலும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளையும் பொதுமக்களும் பெற்றோர்களும் அதே போல் மாணவர்களும் கொடுத்துட்டு வராங்க. அதனை தொடர்ந்து தான் நாகப்பட்டினத்தில் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாகியிருந்தாலும் அதிர்ஷ்டவசமாக எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. கால்நடைகளுக்கு எந்த சேதமும் இல்லை, வீடுகளும் சேதமடையவில்லை அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயமாக பார்க்கப்படுது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் எந்தெந்த பகுதிகளில் மழைப்பொழிவானது இப்போது காலை முதல் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி தருவீங்க. அடுத்த கட்ட வானிலை அப்டேட்டுகள் எப்படியெல்லாம் இருக்க போகுது, எந்தெந்த பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.